ஹே குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட எல்லாருமே வந்து ஏர்போர்ட்டில் இந்த ஜாபுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்டில் வந்து ஆக்சுவலாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணுறது கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஆக்சுவலாக வந்து டேரெக்டாக ஏர்லைன்லேயே ஒர்க் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஏஜென்சி அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஏஜென்சியும் ஏர்லைன் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஏர்லைனில் ஒர்க் பண்ணும்போது அது வந்து டைரக்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஏஜென்சி ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ஹேண்ட்லிங் ஏஜென்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஏர்லைனோட டைரக்டா உள்ள பெனிஃபிட்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ ஏர்லைனில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். பட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஏர்லைன் பெனிஃபிட்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஜஸ்ட் நம்ம அந்த கார்பரேட் கம்பெனியோட பெனிஃபிட்ஸ், சேலரி பிளஸ் சேலரி பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம இந்தியாவில் உள்ள ஏர்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக கிராஜுவேஷன் உங்களுக்கு வேணும். ப்ளஸ் வந்து ஏவியேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். பட் அது மேண்டேட்டரி கிடையாது. கிராஜுவேஷன் இஸ் எனஃப். பட் கேபின் க்ரூக்கு வந்து நீங்கள் +2, அதாவது ஃபிளைட்டுக்குள்ளாடி ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து +2 தான். பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளசன்டபிளாக இருக்கணும். கம்யூனிகேஷன், அதாவது கேபின் க்ரூ, அதாவது உள்ளாடி ஏர் ஹோஸ்டஸ்க்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் மஸ்ட். மற்றபடி கிரவுண்ட் லெவலில் கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஓகே தான். ஸோ வந்து இது இவ்வளோதான் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் இது இவ்வளோதான். ப்ளஸ் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக நார்மலாக வந்து எல்லா கம்பெனிஸோட நேம், அதாவது நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டில் என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு வேண்டி நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதே நிறைய இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் என்னென்ன வெப்சைட் அப்படிங்கிறத கிளியராக கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அந்தளவு ஐடியா இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பேசிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கூகுள்ல வந்து அந்தந்த கம்பெனிஸ், இப்போ ஏர்லைன் எல்லாம் அவங்களோட ஓன் வெப்சைட்லயே கெரியர்ஸ் பேஜ், அதாவது ஜாப் பேஜ் இருக்கும், கெரியர்ஸ் பேஜ் இருக்கும். அதுலயே வந்து அவங்களோட வேகன்சிஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அதுல வந்து அப்ளை பண்ணலாம் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா. ஸோ இதுல ஆக்சுவலா கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரேம் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரேம் டிபார்ட்மெண்ட் சொல்றது அந்த லோடிங் செக்ஷன் இருக்குல்ல, ஃபிளைட்ல லோட் பண்றது, லோடிங் அன்லோடிங் அந்த மாதிரி செக்ஷன் தான் ரேம் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் ஆக்சுவலாக. அது எல்லாமே ஏர்போர்ட்டுக்குள்ள லாஞ்சஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு லுக் வழியாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு நோ உள்ளாடி அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் நியர்பைல ஏதாவது ஏர்போர்ட்ஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து அதோட கார்பரேட் ஆஃபீஸஸ் நியர்பைல இருக்கும். அங்கே வந்து என்கொயரியில் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அட்ரஸ் எல்லாமே. அப்படி கூட ட்ரை பண்ணலாம். பை.